Hi, hello friends, welcome back to editing. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Adobe Photoshop tutorial for beginners class 3 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து Adobe Photoshop. யூடியூப்பில் நிறைய பேர் டுட்டோரியல் வந்து ஆஃப் அன் ஹவர்லேயே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் Adobe Photoshop அப்படின்றது ஒரு பெரிய சாஃப்ட்வேர். அதை நம்ம கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்னு போட்டிருக்கோம். கிளாஸ் 1 கிளாஸ் 2 தொடர்ச்சியாக பார்த்தா தான் கிளாஸ் 3 புரியும். அதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கிளாஸ் 1 கிளாஸ் 2 பார்த்துட்டு கிளாஸ் 3 பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து பேலட்ஸ் அண்ட் டூல் பாரை பற்றி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். பேலட்ஸ் அப்படின்றது கலர் பேலட்ஸ், அப்புறம் லேயர் பேலட்ஸ் அப்படின்னு வந்து நிறைய பேலட்ஸை நம்ம வந்து பிடிக்கலாம். அது நம்ம ஒவ்வொரு கிளாஸை அடுத்தடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி பேலட்ஸ் அண்ட் டூல் பாரை பற்றி பார்க்கலாம். அதுக்காக ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ஒரு நியூ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு செட் பண்ணி நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் அளவு நமக்கு தேவை, எந்தெந்த அளவு என்னென்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. கிளாஸ் 1ல் வந்து யூடியூப் பேனராக இருக்கட்டும், விசிட்டிங் கார்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம அளவு என்னென்ன அளவுன்னு வந்து சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரியலன்னா கிளாஸ் 1 செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பேக்ரவுண்ட் லேயர் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பேலட்ஸ்னால் இதுதான் பேலட்ஸு. பேலட்ஸ் மேலே இருக்கிறது வந்து ஃபோர்க்ரவுண்ட் பேலட்ஸ்னும், கீழே இருக்கிறது வந்து பேக்ரவுண்ட் பேலட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேலே இருக்கிற பேலட்ஸை வந்து அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான கலர் வந்து காட்டும். அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் கலர்ஸை செலக்ட் பண்ண அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கலர்ஸை செலக்ட் பண்ணி ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக்ரவுண்ட்லேயும் ஃபோர்க்ரவுண்ட்லேயும் நம்ம கலரை வந்து செட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணணும். பேக்ரவுண்டு கலர்ஸ் வந்து ஃபோர்க்ரவுண்ட்லேயும் அதை வந்து நம்ம மாற்றணுன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஏரோ மாதிரியும் அதை வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இல்லை நமக்கு இம்மிடியேட்டாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துடும். இப்போ பிளாக் மேலேயும் இது ஒயிட் கீழேயும் வரணும்னா அதை நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். பேக்ரவுண்ட் கலரை வச்சு நம்மளால் மற்ற கலரை செலக்ட் பண்ண முடியாதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நமக்கு எந்த கலர் வேணுமோ, இப்போ ஃபோர்க்ரவுண்டில் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான கலர்ஸை செலக்ட் பண்ணி ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்லேயும் அப்படி தான். பேக்ரவுண்ட் அதை கிளிக் பண்ணி இது கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான கலர் கிடச்சிடுச்சு. இதை வச்சு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறதாலோ எது வேணால் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக்ரவுண்ட் லேயர் எப்பவுமே லாக் ஆகிக்கிறப்ப அதில் வந்து நம்ம எந்த ட்ராவும் எதுவும் பண்ணவே முடியாது. அதனால் வந்து அதை அன்லாக் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லேயர் ஒன்று கிரியேட் ஆகும். அது ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அது அன்லாக் ஆகிடும். இப்போ கீழே இருக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது ஃபோட்டோஷாப்பில். இப்போ அந்த டெலீட் மாதிரி இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டெலீட் ஆகிடும். அது வந்து நியூ லேயர். இப்போ நான் செகண்டில் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஒரு லேயர் வந்து க்ரியேட் ஆகும். நியூ லேயர் ஒன்று. இன்னொரு டைம் கிளிக் பண்ணால் லேயர் 2 வந்து க்ரியேட் ஆகும். மறுபடியும் க்ரியேட் பண்ண பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் குரூப் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ வந்து லேயர் 1ஐயும் லேயர் 2ஐயும் வந்து அந்த குரூப்பில் வந்து இன்சர்ட் பண்ணலாம். அதை வந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த குரூப்பில் வந்து விட்டிங்கன்னா அது வந்து குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம நார்மலாக இருக்கிற ஷீட்டில் வந்து ஓரத்தில் வந்து இதோடு வந்து இதாக இருக்கும். ஆனால் குரூப்பில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் மார்ஜினை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதை நம்ம பார்த்தாவே நம்ம வந்து குரூப்பில் வந்து ஆட் ஆகிடுச்சு அப்படின்ற வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிற இது சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஹை ஆகிடும். மறுபடியும் நம்ம கிளிக் பண்ணால் வந்து ஷோ ஆகும். மறுபடியும் நம்ம கிளிக் பண்ணால் அது வந்து ஹைட் ஆகிடும். இப்போ இந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அதை இது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா
இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். க்ளூ ஸ்டேஷன், கலர்ஸ் பேலன்ஸ், ஃபோட்டோ ஃபில்டர், சேனல் மிக்சர் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். கலர் லுக்கப் அப்படின்ட்டு, இன்வெஸ்ட்டுன்ட்டு. இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இது போட்டால் வந்து இதை பற்றி நம்ம சொன்னோன்னா நமக்கு டைம் பத்தாது. நம்ம இது நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். இங்கே ஒரு ஃபோட்டோ மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் அங்கேயே இருக்கும். இது எதுக்கு அப்படின்றத நான் வர கிளாஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பிளெண்டிங் ஆப்ஷன்லாம் வந்து இப்போ வந்து ஒரு 2 இமேஜ் இது பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணுறது, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸில் போகிறப்ப இதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதெல்லாம் பார்க்கலாம். இப்பொழுதுக்கு நமக்கு வந்து ஒரு பிகினராக நமக்கு என்னென்ன தெரியணுமோ அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலே இருக்கிற எல்லாத்துலேயும் ஆப்ஷன்ஸ்லேயும் எல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகிறது காட்டும். அதை கிளிக் பண்ணி நமக்கு எந்த அளவில் இமேஜ் நம்ம எதை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பிக்சலோ வெயிட்டோ ஹைட்டோ நம்ம எல்லாம் செலக்ட் பண்ணி கலர் மூடை செலக்ட் பண்ணி ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நமக்கு தேவையான அளவில் நமக்கு வந்து நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். நம்ம கேலரியில் இருக்கிற வந்து இமேஜ் நம்ம என்ன பண்ணணுமோ அது ஓப்பன் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓப்பன்னா நமக்கு வந்து நியூ லேயர் ஒன்று ஓப்பன் ஆகிடும். லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ Ctrl++ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா ப்ரௌசிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிடைக்கும். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கிற ஆப்ஷன் வந்து கிடைக்கும். க்ளோஸ் பண்ணுறதுனா நம்ம எல்லாத்தையுமே க்ளோஸ் ஆல் இந்த இமேஜில் இருக்கிற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கும். சேவ் ஆஸ்னால் இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். நம்ம கேலரியில் போயிட்டு நம்ம வந்து இப்போ ஏதாவது வந்து எடிட் பண்ணிவிட்டு கொடுத்தோன்னா சேவ் ஆகிடும். எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சுட்டோம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் பேய்தட் இன்ஸ்டலேஷர் எல்லாத்துலேயும் வந்து கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆகிடும். அப்புறம் பிரிண்ட் எடுக்கணும். பிரிண்ட் காப்பி 1 எக்ஸ்ட்னா எக்ஸிட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் எடிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து நிறைய ஷோ ஆகும். அது இப்பொழுதுக்கு நமக்கு தேவையில்லை. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இமேஜ் மூட்லேயே வந்து நம்ம நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணப்போ நம்ம பார்த்துருப்போம். நிறைய மூட்ஸ் எல்லாம் வரும். நியூ இமேஜ் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த மூட்ஸ் தான் இங்கே இமேஜில் இருக்கும். இப்போ மூட் அப்படின்ற ஆப்ஷனில் இருக்கும். அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிலாம் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இமேஜ் ரொட்டேட்டட், டூப்ளிகேட் லேயர் அப்படின்றது வந்து இமேஜ் சைஸ் வந்து நம்ம வந்து ஏதாவது குறைக்கணும் ஏற்றணும்னா அதுக்கு நம்ம வந்து அதை இது பண்ணிக்கலாம். இப்போ டூப்ளிகேட் லேயர் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ இங்கே இமேஜ் குரூப் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். குரூப்பில் போயிட்டு நம்ம இமேஜ் செட் பண்ண இது லேயர்ஸில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளால் பெயிண்ட்டோ எதுவுமே அதில் பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வேறு எதுவும் நமக்கு ட்ராப் பண்ணுறது அது நம்ம வந்து பின்னாடி கிளாஸில் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து இப்பொழுதைக்கு நம்ம பிகினராக அதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பின்னாடி கிளாஸில் அதெல்லாம் பார்க்கலாம். குரூப்பே டூப்ளிகேட் இப்போ லேயர்ஸை மட்டும் தான் வந்து டூப்ளிகேட் லேயர் உருவாக்க முடியுமா? நம்ம குரூப் பண்ணி வச்சுருக்கிற லேயர்ஸ்லாம் மாற்ற முடியாதான்னா அதுவும் மாற்ற முடியும். இப்போ குரூப் காப்பி லேயர் 1 அப்படின்னா மாற்ற முடியும். இப்போ லேயர்ஸ்க்கும் வந்து தனியாக இருக்கிற லேயருக்கு வந்து டூப்ளிகேட் லேயர் வந்து க்ரியேட் பண்ண முடியும். நமக்கு வந்து குரூப்பாக இருக்கிறதுக்கும் நம்ம டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ண முடியும்.
இப்போ லேயர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லேயருக்கு வந்து ரீநேம் கொடுக்கணுன்னா வந்து நம்ம அதை செலக்ட் பண்ணி ரீநேம் கொடுத்துக்கலாம். அப்புறம் லேயர் ஸ்டைல் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் இதெல்லாம் நம்ம இப்பொழுதைக்கு நம்ம தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பேசிக்காக நமக்கு என்னென்ன பிகினராக இருக்கணும், நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்றத மட்டும் நம்ம இது பார்க்கலாம். இப்போ ஹைட் பண்ணணுன்னா ஹைட் லேயர் கொடுத்தா நம்ம வந்து இந்த லேயர் வந்து ஹைட் ஆகிடும். இப்போ டைப் வந்து பேனல் டைப், இங்கே இருக்கிற டூல் எல்லாமே வந்து இந்த டைப்பில் தான் இருக்கும். பேனல் எல்லாமே வந்து அதில் தான் இருக்கும். இப்போ செலக்ட்னால் இப்போ செலக்ட் பண்ணுறது தனித்தனி லேயராக செலக்ட் பண்ணுமா, இப்போ எல்லா ஆல் லேயர் கொடுத்தா எல்லா லேயரும் செலக்ட் ஆகிடும். டிஸ்செலக்ட் ஆல் லேயர்னு எல்லா லேயரும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டோன்னா மற்ற எல்லாமே ஃபில்டர் நம்ம வந்து எப்படி ஃபில்டர்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நம்ம மூஞ்சி வெள்ளையாக்குமா அப்படின்லாம் ஆகாது. ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இதில் நம்ம நிறைய யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு இமேஜை வந்து ஒயிட்டாக இருக்கிறது எப்படி வந்து இதை மாற்ற முடியும், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம பின்னாடி கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்க்ரீன் மோடு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடு வேணுமா, இல்லை வந்து ஆஃப் ஸ்க்ரீன் மோடு வேணுமா, இல்லை என்னென்ன எந்த மாதிரி வேணும் அப்படின்றது ஸ்க்ரீனில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கைட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் வந்து இது பண்ணுறப்ப உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன். நியூ கைட்ஸ் வந்து இது வந்து நம்ம இப்போ ஒரு இமேஜில் வந்து நம்ம கைஸ் வந்து மூடி இருக்கோம், அதை வந்து எப்படி திறக்கிறது அப்படின்றதுக்காக வந்து நியூ கைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இமேஜில் கண்ணை மூடி இருந்தோம்னா அது நம்ம இந்த கைட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக திறந்துடலாம். அதே மாதிரி வந்து பண்ணிடலாம். இப்போ விண்டோஸ் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து இப்போ வந்து கலர்ஸு, லேயர்ஸு, சேனல்ஸு எல்லாமே வந்து இதில் தான் இருக்கும். இந்த ப்ரஷ் டூல்ஸாக இருக்கட்டும், கிராப் டூலாக இருக்கட்டும், எல்லாமே இந்த A to Z எல்லாமே வந்து இந்த விண்டோஸ் அப்படின்ற ஆப்ஷனில் தான் இருக்கும். எல்லாமே நமக்கு கம்பேத்து, டைம் லைனு, டூல் பாரு எல்லாமே அதில் தான் இருக்கும். நமக்கு ஏதாவது வந்து ஹைட் ஆகிடுச்சி, நம்ம ஏதாவது தெரியாமல் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா விண்டோஸில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நமக்கு வந்து அது வந்து ஹைடை வந்து கேன்சல் பண்ணிடலாம். இப்போ லேயர் காப்பி லேயர் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இப்போ ஒரு லேயர் எடுத்து அதை கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து ஏதாவது பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து அந்த ஐஸை கிளிக் பண்ணி ஹைட் ஆகிடுச்சு. அது இப்போ இந்த லேயர் தான் நமக்கு ஷோ ஆகுது. அந்த ஹைடை நான் வந்து கேன்சல் பண்ணால் நமக்கு இது ஷோ ஆகும். மேலே இருக்கிற காப்பி லேயரில் நம்ம வரைஞ்சது ஷோ ஆகும். இப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது, நான் வேறு கலர் ஏதாவது சூச் கிளிக் பண்ணி நமக்கு வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம காப்பி லேயர் 0 அப்படின்றதுல வந்து நம்ம வந்து இதை ட்ராப் பண்ணலாம். ட்ராப் பண்ணுறது வந்து நம்ம காப்பி லேயர் அந்த இது லேயர் 0 அப்படின்ற ஆப்ஷனில் காட்டும். ஆனால் நம்ம வந்து காப்பி லேயர் தான் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஆனால் காப்பி லேயரை ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ஷோ ஆகும். இப்போ நம்ம அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சோன்னா அந்த லேயரில் வந்து இதாகும். நம்ம எந்த லேயரில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணுறோமோ அந்த லேயரில் தான் அது வந்து ஷோ ஆகும். மற்ற லேயர்ஸ்லாம் ஷோ ஆகாது. இப்போ கீழே இருக்கிற லேயரில் நான் வந்து எதாவது பண்ணிவிட்டு வரதுன்னா அதுதான் ஷோ ஆகும். இப்போ நம்ம ஒரு ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஹைட் பண்ணிட்டாங்கன்னா பேக்ரவுண்ட் லேயர் வந்து பேக்ரவுண்ட் லேயர் வந்துடும். இதில் வந்து நம்ம எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஏதாவது லேயரை கிளிக் பண்ணிவிட்டு தான் நம்மளால் வந்து ட்ரா பண்ண முடியும். இப்போ ஒப்பாசிட்டி அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒப்பாசிட்டி Ctrl++ அழுத்தி ஜூம் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் லேயர் வந்து லாக் ஆகிருக்கு, அதனால தான் நமக்கு எதுவுமே வேலை செய்யும். அதனால் வந்து டபுள் கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து வேலை செய்யும். FLOWER நம்ம ஃப்ளவர் அப்படின்னு சும்மா வந்து கொடுத்து ஓகே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து தெரியும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் அன்லாக் ஆகிடுச்சு. நம்ம வேறு லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒப்பாசிட்டி நம்ம வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு 2 இமேஜ் வந்து வேணும். இப்போ ஒரு இமேஜ் எடுத்து இன்னொரு இமேஜ் கூட ஆட் பண்ணுறோம்ல, ஃபேஸ் வந்து ஸ்வைப் பண்ணி அந்த ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு வந்து இந்த ஒப்பாசிட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எப்படி ஃபேஸை வந்து ஸ்வைப் பண்ணி இன்னொரு ஃபேஸ் கூட வைக்கிறது அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் போய்ட்டு. இப்போ வந்து கிராப் டூலை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து லாக் ஆகிருக்கு, அதை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த ஷேப் வந்து ஓரளவுக்கு இதுவாக நம்ம கட் பண்ணிவிட்டு Ctrl+C அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நம்ம கட் ஆகிடும். இது பண்ணிவிட்டு நமக்கு எந்த இமேஜில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோமோ அதில் போய்ட்டு Ctrl+V அழுத்துறோம்னா அது வந்து சேவ் ஆகிடும். இப்போ ஒப்பாசிட்டி லெவலை வந்து நம்ம கம்மி பண்ண அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண இமேஜ் கொஞ்சம் வந்து ஹைட் ஆகும். நம்ம அதை ஏற்ற மாதிரி ஆங்கிள் வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து கண் ஐஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல வந்து வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது கீழே இருக்கிற ஃபில் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து கம்மி பண்ணோம்னா பேக்ரவுண்ட் லேயர், அதாவது வந்து இந்த ஃப்ளவர் அப்படின்ற இது வந்து கம்மியாகும். அந்த இமேஜ் வந்து ஒப்பாசிட்டி அளவு வந்து குறையும். இப்போ நம்ம வந்து பிக்சல் வந்து காணாமல் போயிடுச்சு, நம்ம செலக்ட் பண்ண பிக்சல்னால் அந்த இது கிளிக் பண்ணி நம்ம செலக்ட் பிக்சல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் பிக்சல் வந்து செலக்ட் ஆகிடும். ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுட்டோன்னா நமக்கு தெரியும். இப்போ டெக்ஸ்ட் எதை ஆட் பண்ணோம் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம்.